கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அருமையான வேளையில் நாம் ஜெபம் செய்வோம். சிஸ்டர் ஜெபம் பண்ணுங்க. சிஸ்டர் ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் ஸ்தோத்திரம் பாவிக்கிறோம். இந்த அருமையான கேக்குதா? பண்ணுங்க கேக்குது. இந்த அருமையான சனிக்கிழமை ஈவினிங் நேரத்திலே நாங்கள் உங்களுடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம். இப்பொழுதும் தேவரீர் நீர் அப்பா ஸ்தோத்திரம். அப்பா, எங்கள் வலது பக்கத்திலே எங்களுக்கு நிழலா இருக்கிறீர். பகலில் இரவில் நிலவாகிலும் எங்களை சேதப்படுத்தவில்லை என்று சொல்லியிருக்கிறோம். நீர் எங்களை காத்து வருகிறீர். அதற்காக நாங்கள் வந்து செலுத்துகிறோம். இப்பொழுதும் அப்பா ஸ்தோத்திரம். அப்பா துதிக்கிறோம். இந்த வேலையிலும் உடம்பிடப்பட்ட சுத்தர் பொண்ணுக்கும் ஒப்பா இருக்கிற இந்த வார்த்தைகளை ஒவ்வொரு நாங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது நாங்கள் மிகுந்த மனமகிழ்ச்சி அடையவும், அப்பா ஸ்தோத்திரம், நாங்கள் பயமுள்ள ஆவியை பெறாமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியானவரால் நாங்கள் அபிஷேகப்பட்டு நமக்கென்று ஜீவனுள்ள சாட்சிகளால் நாங்கள் வாழவும் எங்களுக்கு அனுப்பியிருக்கிறோம். இந்த வார்த்தையாண்டு ஒவ்வொருவருக்குள்ளும் போய் சென்று தேவனுக்கு ஒவ்வொருவரையும் அபிஷேகம் கேட்டும், ஒவ்வொருடைய தேவைகளை சந்திக்கட்டும். அப்பா ஸ்தோத்திரம். வியாதியோடு இருக்கிறவர்களுக்கு வியாதியிலிருந்து ஒரு சுகத்தை கொடுக்கட்டும். அப்பா ஸ்தோத்திரம். கடன் பிரச்சனை உள்ள பிள்ளைகளுக்கு கடன் பிரச்சனைகளையும் நம்ம தேவைகள் என்னென்ன இருக்கிறதோ அத்தனை தேவைகளையும் சந்திக்கிற விதமாக இந்த வார்த்தை ஒவ்வொருவருக்கும் செல்லும் பொழுது அதை பெற்றுக்கொண்டு ஒவ்வொருவரும் ஐயா ஸ்தோத்திரம் மிகுந்த ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நாம் தேவ சமூகத்திலே நாம் ஒரு பாடலை பாடுவோம். ஆனந்தமாய் இன்ப காணான் ஏகிடுவேன், தூய பிதாவின் முகம் தரிசிப்பேன். ஆனந்தமாய் இன்ப காணான் ஏகிடுவேன், தூய பிதாவின் முகம் தரிசிப்பேன். நாளுக்கு நான் அற்புதமாய் என்னை தாங்கிடும் நாதன் இயேசு என்னோடிருப்பார். ஆனந்தமாய் சேற்றில் என்னை தூக்கி எடுத்து மாற்றி உள்ளம் புதிதாக்கினாரே. சேற்றில் என்னை தூக்கி எடுத்து மாற்றி உள்ளம் புதிதாக்கினாரே. கல்லான என் உள்ளம் உருக்கின கல்வாரியை கண்டு நன்றியுடன் பாடிடுவேன். ஆனந்தமாய் வாலிப நாளில் இயேசுவை கண்டேன், வாஞ்சையுடன் என்னை தேடி வந்தார். எதற்குமே உதவா என்னையும் கண்டெடுத்தார். இயேசுவின் அன்பை நான் என்ன சொல்வேன்? எதற்குமே உதவா என்னையும் கண்டெடுத்தார். இயேசுவின் அன்பை நான் என்ன சொல்வேன்? ஆனந்தமாய் உம்மை பின் சென்று ஊழியம் செய்து உம் பாதம் சேர்ந்திட வாஞ்சிக்கிறேன். தாரும் தேவா ஏழைக்கும் மாறாதவும் கிருபை, கண்பாரும் என்றும் நான் உம்மடிமை. தாரும் தேவா ஏழைக்கும் மாறாதவும் கிருபை, கண்பாரும் என்றும் நான் உம்மடிமை. ஆனந்தமாய் தேட்டிடுதேவும் வாக்குகள் என்னை ஆட்டிடுதே உந்தன் சமூகமே. பலத்தின் மேல் பலனடைந்து நான் சேருவேன்.
பேரின்ப சீயோனில் வாழ்ந்திடவே ஆனந்தமாய் இன்ப காணான் ஏகிடுவேன் தூய பிதாவின் மோகம் தரிசிப்பே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நான் பாடுறது தெளிவாக கேட்டுச்சா? விட்டு விட்டு கேட்டுச்சா? நல்லா கேட்டுச்சுங்க. வெரி குட், வெரி குட், தெளிவாக கேட்டது. சரி சரி சரி, ரைட், சந்தோஷம். ஒன்றும் டிஸ்டர்பன்ஸ் இல்லையா? எக்ஸ்டர்னல் சவுண்டு வந்து இல்லைங்க இருக்கா? சரி, இப்போ வேத வாக்கியத்தை பார்க்க போகிறோம். நீ ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உனக்கு நிலைவரப்படும், உம்முடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும். அப்போ தேவன் என்ன சொல்கிறாருன்னா, நம்முடைய வெளிச்சத்தை பிரகாசிக்க செய்யுங்கள்ங்கிறாரு. வெளிச்சத்தை பிரகாசிக்க செய்யணும்னா ஒரு நிர்ணயம் தேவை இருக்கிறது. ஒரு நிர்ணயம் என்றால் நல் யோசனை செய்து நாம் அந்த காரியத்தை நடத்த வேண்டும். இப்பொழுது நாம் நடத்தி கொண்டிருக்கூடிய காரியம் ஒரு தெய்வீக காரியமாக இருக்கிற அப்படின்னால் சாத்தானை எதிர்த்து யுத்தம் பண்ண வேண்டியது இருக்கிறது. இப்பொழுது நம்ம பார்க்குறோம், இந்த உலக மகா யுத்தத்தை விட அது மகா கொடிய யுத்தமாக இது இருக்கிறது. ஏன்னால் மாம்சத்தோடும் திரைத்தனத்தோடும் உண்டாகக்கூடிய யுத்தம் எல்லாம் இது. அதை தாண்டின ஒரு பெரிய யுத்தமாக அது இருக்குது. சமீபத்தில் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் சண்டை நடந்துகிட்ருக்கு. இந்த சண்டையில் நடக்கக்கூடிய யுத்தம் வேறு. ஜனங்க செத்து போகுது, எத்தனையோ பொம்பளை பிள்ளைங்க செத்து போச்சு நூற்றுக்கணக்கில். ஒரு ஸ்கூலில் குண்டடி போட்டு அதை வந்து அது என்ன, நம்ம யார் பக்கம் பேச முடியும்? இஸ்ரேல் பக்கம் பேசுகிறதா, ஈரான் பக்கம் பேசுகிறதா? இஸ்ரேல் கர்த்தருடைய பிள்ளைகள்னு சொல்லி அவங்க பக்கம் பேசுகிறதா? அவங்க தான் இயேசுவுக்கு சிலுவையில் அடித்தவங்களாச்சே. அப்புறம் வேறு யார் பக்கம் தான் நம்ம பேச முடியும்? யோசித்து பார்க்கணும். நம்ம யார் பக்கமும் பேசுகிறதுக்கு இப்போ என்ன செய்யுது? யார்கிட்ட நீதி இருக்கும்? இஸ்ரேல் தான் இயேசுவுக்கு சிலுவையில் அடித்தாங்க. அதனால் இஸ்ரேலை நம்ம ஆதரிக்க முடியுமா? இஸ்ரேல் ஜனங்களை நம்மளால் ஆதரிக்க முடியுமா? யோசித்து பாருங்கள். இஸ்ரேல் ஜனங்களை நம்மளால் ஆதரிக்க இப்போ அப்படிப்பட்ட ஒரு நிலையிலையா இருக்காங்க அவங்க? ஆமாம். அதே சமயத்தில் இஸ்ரேலே ஒழிச்சு கட்டிடுவேன் அப்படின்னு சொன்ன ஈரான், ஆமாம், அவங்களுடைய அந்த கோமேனி என்பவனுடைய ஆட்சி கொடுங்கோல் ஆட்சியாக இருந்ததுனால அதனால் அந்த பிள்ளைங்க சாகணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வரும். இதுக்கெல்லாம் நம்ம ஒரு காரியங்களை நம்ம தேவன்கிட்ட கேட்டோம்னா இதெல்லாம் நடக்கணும்னு தான் தேவன் சொல்லியிருக்கிறார் ஏற்கனவே வேதத்தில். இதெல்லாம் நடந்தே தான் ஆகணும். அதனால் நம்ம இதை குறித்து ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் இந்த யுத்தத்தை விட கொடிய யுத்தம் இப்பொழுது நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நாம் ஃபேஸ் பண்ணுற யுத்தம் அதான். நாம் அப்படிப்பட்ட ஒரு யுத்தத்தை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அன்பானவர்களே. சாதாரண யுத்தம் இல்லை, கடுமையான யுத்தத்தை நம்ம செஞ்சிகிட்ருக்கோம். புரியுதா? நாம் கடுமையான யுத்தம், அதை விட கொடிய யுத்தமாக இருக்குது. பெரிய இழப்புகள் இப்போ ஏற்பட்டுருக்கு. ஆமாம். ஆனாலும் கூட இந்த நாட்களில் கிறிஸ்தவ சபை விழுந்து போயிடுச்சு. அவர்களுக்கு நமக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு நிலைமைக்கு அந்த சபை போயிடுச்சு, அது விழுந்துருச்சு. ஆனால் நாம் நிமிர்ந்து எழுந்து நிற்கிறோம். நாம் நிர்ணயம் பண்ண வேண்டிய காரியங்கள் என்னென்ன? மத்தேயு 5 தான். எளிமை, துயரம், சாந்தம், பசிதாகம், நீதி நிமித்தம் துன்பம், இரக்கம், இருதயத்தில் சுத்தம், சமாதானம், இப்படியாக நீதியின் மேல் பசிதாகம், சந்தோஷப்பட்டு களி கூறுதல், இப்படிப்பட்ட ஒரு நிர்ணயத்துக்குள்ளே நாம் இருக்கோம். ஒரு நிர்ணயிக்கப்பட்ட ஒரு தேவன் தேவன் நமக்கு ஒரு போதனையை கொடுத்துருக்கிறார், ஒரு டீச்சிங். அந்த நிர்ணயத்தில் நாம் இருக்கணும். அப்படி நாம் நிர்ணயிக்கப்படும் பொழுது எதில் நம்ம நிர்ணயிக்கப்படுறோம்? அப்படி உத்தமமான காரியத்தில் நம்ம அதில் இருந்துக்கிட்டு இருக்கோம். சொல்கிறது புரியுதா? நாம் ஒரு உத்தமமான ஒரு காரியத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஆமாம், நாம் ஒரு மகா உத்தமமான ஒரு காரியத்தை சிந்திச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த காரியத்தை நாம் நிர்ணயம் பண்ணும் பொழுது, அப்போ நிர்ணயம் நம்ம டிட்டர்மைன்,
வாட் யூ டிசைட் ஆன் வில் பி டன் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கு. இது கேஜேவியில் என்ன இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். கேஜேவியில் பார்ப்போம். ஜோப் 22:8 22:28 ஜோப் 22:28 ஜோப் கேஜேவி என்ன சொல்லியிருக்கு? அது வரதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது. இப்போ ஏன்னா நெட்டு இது மாதிரி இருக்கிறதுனால ஜோப் 22:28 என்ன சொல்லியிருக்கு? Thou shalt also decree a thing, decree, and it shall be established unto thee. Decree என்றால் ஜட்ஜ்மெண்ட்னு அர்த்தம். நீ ஒரு சரியான காரியத்தை நிதானம் பண்ணு. ஜட்ஜ் என்றால் நிதானம். நீ ஒரு கணக்கீடு, நீ வந்து ஒரு கேலிபர் பண்ணுங்கிறார். கேலிபரேஷன். ஆமாம், ஒரு கேலிபரேஷன். நீ ஒரு கணக்கீடு செய், ஒரு நிர்ணயம் செய், நல் யோசனை செய்து யுத்தம் பண்ணு அப்படிங்கிறாரு. அதுதான் என்ன நல் யோசனை. thou shalt also decree a thing. டிக்ரி என்றால் அது என்னவென்றால் அது ஒரு ஜட்ஜ்மெண்ட், ஒரு முடிவு, ஒரு உத்தம நிதானம், ஒரு கருத்து கொள்ளுதல். ஆமாம், அதுதான் டிக்ரின்னு சொல்லுவாங்க. டிக்ரி. thou shalt also decree a thing and it shall be established unto thee and the light shall shine upon thy ways. டிக்ரி அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அது என்ன அப்படி தான் கேட்குது. ஆமாம், டிக்ரி. வாட் இஸ் மென் பை டிக்ரி? டிக்ரின்னா என்னென்னு கேட்போம். இதில் தான் பார்ப்பேன். டிக்ரி மீனிங். டிக்ரினா என்ன மீனிங் கேட்போம். அப்போ நாம் ஒரு காரியத்தை நல் யோசனை செய்து யுத்தம் பண்ண சொல்கிறாரு. மத்திய 5 ஒரு மகாபெரிய யுத்தம். இந்த யுத்தத்தை செய்கிறதுனால பிசாசானவன் நம்ம மீது வந்து மோதுவான். இப்போ நான் கார் ஓடிட்டு போகும்போது கூட வரும்போது கூட அப்படி செய்வான். ஒவ்வொரு நாளும் என்கிட்ட பிசாசானவன் மோதிக்கிட்டு தான் இருக்கான். சாதாரண மோதல் கிடையாது. அவனுடைய மோதல் என்னன்னு கேட்டிங்கன்னா சாதாரண மோதல் கிடையாது. பயங்கரமாக மோதிக்கிட்டு இருக்கான் என்ன சாத்தான். ஆமாம் ஆமாம் பாருங்கள். இன் லீகல் அண்ட் அஃபிஷியல் கான்டெக்ஸ்ட் உங்களுக்கு தெரியுதா சிஸ்டர்? அது தெரியுதா? இன் லீகல் அண்ட் அஃபிஷியல் கான்டெக்ஸ்ட் a decree is a authoritative order that has force of law depending on whether you are looking at it from government. இது வந்து ஜுடிஷியல் சென்ஸில் வருது. இன் லா ஜுடிஷியல், இன் ஸ்பிரிச்சுவல் சென்ஸ்ன்னு கேட்போம். ஸ்பிரிச்சுவல் சென்ஸ். இன் ஸ்பிரிச்சுவல் சென்ஸ் என்னன்னு கேட்போம். ஏன்னா இது வாய்ஸ் எடுக்க மாட்டேங்குது இதில். ஸ்பிரிச்சுவல் சென்ஸில் என்ன சொல்கிறது? எஸ்பெஷலி யோபு 22 யோபு என்ன சொல்லியிருக்கு? 22:28. ஆமாம். The speak of the spiritual sense is to move beyond the literal, physical or intellectual and enter the realm spiritual discernment. ஓகே, அது ஸ்பிரிச்சுவல் சென்ஸுக்கு சொல்லுது. இல்லை நான் என்னமா சொல்கிறேன் பாரு. எங்கடா போச்சு? எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கியா? டக்குன்னு ஓடி போயிடுது. Decree meaning
இன் ஜோப், இங்கிலீஷில் போட்டுக்கணும், ஜோப் 22:28. அதையும் பாரு, கேஜேவின்னு போகிறத நம்ம விட்டுட்டேன். ஆமாம், 22:28, ஜோப் 22:28. ஆமாம். அப்போ தேவன் நம்ம நல் யோசனை செய்து யுத்தம் பண்ண சொல்கிறாரு. நம்ம கையில் தான் கொடுத்துருக்கிறாரு. ஆனால் நல் யோசனை யாருக்காச்சும் வருமா? அவ்வளோ எளிதாக வரமாட்டேங்குது. ஏதாவது ஒன்று சொன்னால் நமக்கு கோபம் தான் வருது. தோஸ் ஆர் ஆல்சோ டிக்ரி எ திங். அண்ட் த ஹீப்ரூ கான்டெக்ஸ்டில் என்ன சொல்கிறது? ஒரிஜினல் ஹீப்ரூ வேர்ட் யூஸ்டு ஹியர் இஸ் கேசர். கேசார், லிட்டரல் மீனிங் டு கட், டிவைட் ஆர் கட் ஆஃப். Legal meaning to decide, to determine issue. In ancient times, the king cut decree towards finished matter. வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு சொல்கிறானா சொல்கிறேன் தெரியும். தெளிவாக இருக்க சொல்கிறான்னு நினைக்கிறேன். In the context of passage Eliphaz, in describing the restoration that comes from returning the decree, here referred to authoritative declaration. It is the act of speaking a thing into the existence based on divine alignment. Certainly the outcome, that to decree a things that once you speak it, matter is settled, it is established, ended. Prophetic command. It suggests that the believer has a standing to command the circumstances and align with God's will. Seri, the verse is often cited in discussion regarding power of the tongue. It suggests sequence of spiritual cause and effect. You speak or determine a matter. The matter becomes fixed, stable. Guidance and favor illuminate your path. எல்லாம் பொதுவான சிந்தையில் தான் வந்திருக்கு. நீ ஒரு காரியத்தை திட்டம் பண்ணினால் அது உமக்கு கை கூடும். உம்முடைய வழிகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும். திட்டம் பண்ணினால் பாருங்கள், அது என்ன சென்ஸ்லேயே இதில் வந்து ஜென்ரல் சென்ஸில் தான் இவனும் சொல்கிறான். நாம் வந்து அந்த சென்ஸை தான் சரியாக அடைஞ்சிருக்கோம். மத்தேயு 5 தான். மத்தேயு 5 தான் அந்த சென்ஸாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அன்பானவர்களே, மத்தேயு வந்து அந்த அற்புதமான ஒரு சென்ஸாக இருக்குது. நாம் எந்த காரியத்தை நிர்ணயம் பண்ணணும்? ஏன்னா வேதம் எல்லாத்தையும் மொட்டையாக தான் சொல்லிட்டு போகுது. தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள், என்னத்தை கேட்கணும், என்னத்தை தேடணும்னு அந்த இடத்துல சொல்லப்படலை. இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தையை அங்கே வந்து பிளைண்டாக தான் அங்கே கொடுத்துருக்காங்க. பிளைண்டாக தான் நம்ம பிளைண்டாலாம் இதையும் ஃபாலோ பண்ண முடியாது. அப்பார்ட் ஃப்ரம் ரெவலேஷன், வெளிப்பாடு இல்லாமல் வந்து இந்த நாட்களில் சபைகள் குருட்டு சபையாக போயிடுச்சு. தேவனுடைய வார்த்தையை குறித்து அவைகளுக்கு வெளிப்பாடு கிடையாது. அந்த நற்கிரியைகள் என்ன அப்படிங்கிறத குறித்து வெளிப்பாடு இன்றைக்கி யாருக்குமே கிடையாது. மேத்யூ 5, மத்தேயு 5 பற்றின வெளிப்பாடு யாருக்குமே கிடையாது. நற்கிரியைகள்னால் என்னன்னே தெரியாது இன்றைக்கி பாஸ்டருங்களுக்கெல்லாம். இப்போ இந்த இடத்துல நிர்ணயம், எதை நிர்ணயம் பண்ணணும்? தேவன் நமக்கு என்னத்தை போதிச்சிருக்கிறார்? மலை பிரசங்கத்தில், சுவிசேஷ புஸ்தகங்களில் எதை அவர் வந்து வலியுறுத்துகிறார்? தட் இஸ் வாட் ஐ நீடு. அதை வந்து நம்ம அப்படியே அந்த பாயிண்ட்டை பிடிச்சி, அந்த கீவேர்ட்ஸை பிடிச்சிட்டோம்னா பரலோகத்தின் அந்த வாசலின் திறவுகோலை நாம் கரங்களிலே பெற்றிருந்தால் அன்றி இந்த வெளிப்பாட்டை நாம் யாரும் பெற முடியாது. இட்ஸ் அ கீ டு த டோர். அந்த வாசலை திறக்கக்கூடிய, ஆசீர்வாத வாசலை திறக்கக்கூடியது. ஆமாம், பாதாள வாசலை இது பூட்டி போடும். பாதாள வாசலை உடைத்து அதற்குடைய ஜனங்களை வெளியே எடுக்கவும் முடியும். அதிலே பிசாசுகளையும் அவனுடைய தூதர்களையும் போட்டு பூட்டவும் முடியும். அந்த கீ நம்மகிட்ட தான் இருக்குது. பல்லவர் ராஜ்யத்தினுடைய கீ அதுதான் இந்த இடத்துல நிர்ணயம் பண்ண சொல்லியிருக்கு. இது புரியாமல் தான் இங்கே எலிப்பாஸுங்கிறவன் யோபுட்ட ஏதோ பொத்தாம் பொதுவாக பேசிகிட்டு இருக்கான், பைத்தியக்காரன். ஆனால் அதில் ஓரளவு உண்மை இல்லாமல் இல்லை. அவன் என்னங்கிற அந்த பாயிண்ட்டுக்கிட்ட வரணும். அவனுக்கு அந்த பாயிண்ட்டுக்கிட்ட அவனுக்கு வரமாட்டேங்கிறாங்க. ஆனால் நம்ம சபை தெளிவாக இப்படி தான் வாழணும், இப்படி வாழக்கூடாது, இப்படிலாம் அநியாயம் பண்ணக்கூடாதுன்னு நம்ம அடித்து சொல்லிகிட்ருக்கோம்.
ஆமாம் அன்பானவர்களே, ஒரு காரியத்தை நாம் நிர்ணயம் பண்ணும் பொழுது ஆமாம் அது நமக்கு உண்டாகும். அதை தான் இந்த இடத்துல வந்து அவங்க சொல்கிறாங்க, எதை நிர்ணயம் பண்ணணும், எதை கேட்கணும், எதை தட்டணும், எதை இது பண்ணணும். இது பாருங்கள், நம்ம அப்படி தான் சொல்லி தேடுங்கள் கண்டறிவீர்கள் அப்படின்னு சமயத்தில் பார்த்தோம் இல்லையா? பாருங்கள், இந்த வசனத்தில் போனதில் பல்லவத்திற்கு பிதா போனதில் பார்த்தோம். அது இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு பல்லவத்திற்கு உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர் முன்பாக பிரகாசிக்க கிடவுது. இதுலேயும் வெளிச்சம் போட்டிருக்கு, இதுலேயும் வெளிச்சம் போட்டிருக்கு, நம்ம எடுத்து எழுதிட்டான். ஆனால் நமக்கு தேவன் என்னத்தை சொல்கிறாருன்னா, எவ்விதமாக ஆவியில் எளிமையுள்ள விதமாக, துயரப்படும் விதமாக அப்படிங்கிற ஒரு வெளிப்பாட்டை ரகசியத்தை நமக்கு கொடுத்துருக்கிறார். ஆம் அன்பானவர்களே, நாம் கவலைப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். இந்த நாட்களில் இப்படிப்பட்ட ஒரு மேன்மையை தான் நம்ம பெற்று கொண்டிருக்கிறோம் அன்பானவர்களே. இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை தான் நம்ம பெற்றிருக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு நன்மையை தான் நம்ம பெற்றிருக்கிறோம். ஆகவே நாம் ஒரு காரியத்தை என்ன காரியம், நாம் மனவாட்டியாக ஆக வேண்டும் என்று தீர்மானித்து விட்டோம். ஆகவே இந்த உலகத்திலே, இந்த யுத்தத்திலே நாம் ஒரு நிர்ணயம் பண்ணிவிட்டோம். நாம் முதல் தரமான ஜனங்களாக மாறியே ஆக வேண்டும். நம்மை தேவன் முதல் தரமான ஜனங்களாக தான் வச்சிருக்கிறார். நம்மளை வந்து சாதாரண ஜனங்களாக வைக்க மாட்டார். அவர் நம்மை தேவன் முதல் தரமான ஜனங்களாக மாத்திரமே வைப்பார். இந்த உலகத்தில் எல்லா சிருஷ்டிகளுக்கும், இந்த உலகத்தோட அத்தனை சிருஷ்டிகளும் நம்முடைய கால்களுக்கு கீழாக தான் இருக்கும். அதுதான் நம்ம நிர்ணயம் பண்ணிட்டோம். நாம் ஒரு டார்கெட், ஒரு கோலை நம்ம நிர்மாணிச்சிட்டோம். நம்ம ஒரு தீர்மானம் பண்ணிட்டோம். நம்ம ஒரு எய்ம் வச்சிட்டோம். அதை நம்ம அடைஞ்சே தீரப்போகிறோம். ஆம் அன்பானவர்களே, இந்த அருமையான வேலையிலே இந்த ரொம்ப இக்கட்டான இடத்துலேருந்து நான் கொடுத்துட்ருக்கேன். இதோடு நம்ம செய்தியை முடிச்சுப்போம். என்ன பாயிண்ட்டை பிடிச்சாச்சு இல்லையா? நீ ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால், நாம் மனவாட்டிங்கிற ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணிட்டோம். பரலோகத்திலே நம்மளோட பலன் அதிகமாக இருப்பதற்கும், பரலோகராஜ்யம் நம்முடையதாக இருப்பதற்கும், முழு பூமியும் நமக்கு சொந்தமாகவும், தேவனை தரிசிக்கவும், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கவும் நாம் நிர்ணயம் பண்ணிவிட்டோம். ஆகவே அந்த நிர்ணயத்தின் பிரகாரம் நம்மளோட வெளிச்சம் பிரகாசிக்கிடும். இந்த வெளிச்சத்தை ஒருவனும் மறைக்க முடியாது, மூட முடியாது. அன்பானவர்களே, பொய் பேசலாம், நம்ம குறித்து 1000 பேர் பொய் பேசலாம். எல்லா பொய்களையும் நாம் வென்று ஜெயித்து வருவோம். அன்பானவர்களே, கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. யார் உமா சிஸ்டர் ஜெபிச்சிட்டிங்களா நீங்கள்? மணிய சரி, ஆறுமுகம், நீ ஜெபம் பண்ணிட்டீங்களா நீங்கள்? நீ பண்ணிட்டீங்க இல்லையா? நான் தான் முதல்ல பண்ணங்க. சரி, ஆறுமுகம் நீ பண்ணியா? மணியரசன் பிஸியாக இருக்கியா நீ? பண்ணுறேன். சரி, பண்ணியா நீ பண்ண. ஆறுமுகம் அடுத்து பண்ணட்டும். இந்த மாலை வேலையிலே நிமித்தமாய் நம்முடைய சரண்டைய ஆத்மகளை ஒன்று கூட்டி நம்முடைய சத்திய வார்த்தைகள் வந்த கிருபிகேஸ்வரத்தும் ராஜாதிராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவும் தேவாதி தேவனமானவர். அப்பா, நம்முடைய சரண்டைய ஆத்மக்களை அப்பா நீர் சொல்லுகிறது என்னவென்றால், ஒரு காரியத்தை நாம் நோயம் பண்ணியிருக்கிறோம். அதன்படியே நம்ம ஆண்டவரே அந்த பரிபூரணத்துவத்தை அடைவோம். அப்பா, மனவாட்டி ஆகும். அதை ஒருவருடன் தடுக்கக்கூடாது இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வேத வசனத்தின்படியே, இப்படிப்பட்ட இந்த சத்தியத்தின்படியே, இப்படிப்பட்ட ஒரு அப்பா ரகசியத்தை எங்களுக்கு இந்த வேலையில் எடுத்துக் கொடுத்த கிருபிக்கு ஸ்தோத்திரம். அந்த ரகசியத்தின்படியே அந்த சபையானது பரிபூரணத்தை அடையட்டும், எழும்பி பிரகாசிக்கட்டும். அப்பா, அந்த ஒரே ஸ்தோத்திரிக்கிறோம், மனவாட்டிக்குரிய அந்தஸ்தை பெற்றுக்கொள்ளட்டும். அப்பா, முழு உலகத்தையும் ஆளட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம், ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம், ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அபிஷேகத்திற்கு ஸ்தோத்திரம். ஆமீன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம். எங்கள் பிதாவே, இந்த செய்தியின்படி நாங்கள் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணிவிட்டோம். நாங்கள் தேவனுக்கு முதல் தரமான ஜனங்களாக, மனவாட்டி சபையாக நாங்கள் மத்திய 5 நடந்து பூமியை சுதந்திரிக்கிறவர்களாக, முழு பரலோகத்தையும் சுதந்திரிக்கிறவர்களாக, தேவனுடைய பிள்ளைகளாக, தேவனை தரிசிக்கிறவர்களாக, இப்படியாக எல்லா இரக்கத்தையும் பெற்றுக்கொள்கிறவர்களாகவே இருக்க விரும்புகிறோம். இந்த பூமியில் இருக்க நாளத்தினையும் நாங்கள் பூமிக்கு உப்பாக, உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்க வேண்டுமே தவிர யாருக்கும் நாங்கள் இடர்களாக இருக்கக்கூடாது. ஆண்டவரே, நமக்கு ஸ்தோத்திரம். யாருக்கும் நாங்கள் இடர்களாகவே இருக்கக்கூடாது ஆண்டவரே. அப்படியாகவே எங்களை நாங்கள் தீர்மானித்துக் கொள்கிறோம், நிர்ணயம் பண்ணிக் கொள்கிறோம். இந்த செய்தியின்படி இந்த செய்தியை கேட்ட எல்லாரையும் நீர் ஆசீர்வதியும். இனி கேட்கப் போகிற ஜனங்களையும் ஆசீர்வதியும். போன வார செய்தியை நான் அப்லோட் செய்தாமல் விட்டுவிட்டேன் ஆண்டவரே. இது இரண்டும் சேர்த்து இப்போ அப்லோட் செய்வதற்கு உதவி செய்வீராக.
தேவனே கன மகிமை துதி எல்லாம் நீ எடுத்துக்கொள்ளும். இந்த இதில் பங்கு பெற்றவர்கள், இனி இதை கேட்கப் போகிறவர்கள் எல்லாரும் நீர் ஆசீர்வதியும். எல்லாருடைய கண்ணீரையும் துடையும். நாங்கள் நிர்ணயம் பண்ணி எங்கள் வெளிச்சம் பிரகாசிக்கட்டும். பிசாசு இருள் நீங்கி போவானாக. பாரம்பரியங்கள் ஒழிந்து போகட்டும். சமாதானம் உண்டாகட்டும். அற்புதம் செய்யும் தேவ நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். கன மகிமை துதியை எடுத்துக்கொள்ளும். மணியரசனுடைய தகப்பனுக்கு சுகத்தை தாரும். இப்பொழுதும் தேவனே ஸ்தோத்திரமானவரே, சிவகுமாருக்கு சுகத்தை தாரும். சோபியினுடைய மகளுக்கு ஒரு சுகத்தை நீ தருவீராக. இன்னும் யாரெல்லாம் வியாதிப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாருக்கும் நீ சுகத்தை நீ தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். சபை கூடுதல் நாளை தினம் நல்ல விதமாக நடக்கட்டும். அங்கே அதற்காக போடப்படுகிற இந்த டாய்லெட்டை கூட நீர் ஆசீர்வதித்து தருவீராக. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்துள்ளும். கனமும் மகிமையும் துதியும் நீர் எடுத்துக்கொள்ளும். ஜெபத்தை ஏற்றுக்கொண்டு அப்படினாலும் உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் உடைய பாதத்தில் வைக்கப்படுவதாக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. வாழ்த்துகிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் நம்முடைய நாமமும் போற்றப்பட்டதாக இருக்கட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டபடியே நன்றியோடு ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கர்த்தர் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.